எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கல்யாஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுற ரெசிபி சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான புதினா சாதம். இது ஒரு விதமான வெரைட்டி ரைஸ் ரெசிபி. லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் ஆப்டாக இருக்கும். வாங்க ரெசிபிக்கு போகலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 கப் அளவு வடித்த சாதம், 1 கைப்பிடி அளவு புதினா இலைகள், 3 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 10-15 முந்திரி, தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம புதினா பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள், 2 பச்சை மிளகாய் இப்படி கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி, கொத்தமல்லி, புளி, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு, அப்புறம் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 2 காஞ்ச மிளகாயை இப்படி கிள்ளி போட்டுக்கோங்க. இதெல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பருப்பு கலர்லாம் மாறிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. புதினாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், புதினா மசாலா நல்லா வதங்கி இருக்கு. நல்ல வாசனை வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வடித்த சாதத்தை சேர்த்துக்கோங்க. சாதம் நல்லா ஆறி இருக்கணும். இப்போ மெதுவாக இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. மசாலாவும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பொறுமையாக கலந்து விடுங்க. சாதம் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. இது ஒரு வெரைட்டி ரைஸுங்கிறதுனால கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் உங்கள் விருப்பம் போல் சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிடலாம். அதாவது வத்தல், வடம், அப்பளம், சிப்ஸ் இந்த மாதிரி. இன்றைக்கி நான் கொஞ்சம் அப்பளம் பொரிச்சிருக்கேன். அருமையான டேஸ்ட்டில் புதினா சாதம் ரெடி ஆயிருச்சு. இது ஒரு பெஸ்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நீங்கள் எங்கேயாச்சும் லாங் ட்ராவல் போகிறீங்கன்னா ட்ராவல் நேரத்துலையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூட்டபுளாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.